ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஃபோன் கவர் தான். இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஃபோன் கேஸ் வந்துட்டு ஓல்டு ஃபோன் கேஸ் தான். இதை வந்துட்டு ரீயூஸ் பண்ணலாம். பின்னாடி வந்துட்டு ஃபுல்லாக அழிஞ்சிடுச்சு. அது இல்லாமல் ரொம்ப பழசு மாதிரி இருந்தது. நம்ம வந்துட்டு டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது, நல்லா வளையிற மாதிரி, அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி. நான் 2 ஃபோன் கேஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி நம்ம அழகாக மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளே வந்துட்டு ரிட்டர்ன் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக வாங்க தேவையில்லை. அதுக்காக தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் அந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு ஒரு டிசைன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக நான் ரெட் கலர் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு பேக் சைடில் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்காக நான் அது மாதிரி ஸ்பான்ச் தான் எடுத்திருக்கேன். இது நம்மளே வந்துட்டு ஹோம்மேடாக ரெடி பண்ணது. ஷார்ட்ஸில் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்துட்டு எப்பவுமே அதை வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெட் கலர் பெயிண்ட்டை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு சின்ன பேப்பரில் வந்துட்டு நான் கொஞ்சம் கொட்டிக்கிறேன். அது வந்துட்டு கொட்ட முடியல, ரொம்பவே கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. அதனால ஸ்டிக் யூஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு, ரொம்பவே கெட்டியாக இருக்கிறனால லைட்டாக வந்துட்டு வாட்டர் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு அதில் ஃபுல்லாகவே வந்துட்டு இதை அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு எந்த மாதிரி இருக்குன்னா, ரொம்பவே ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அது வந்துட்டு லுக்காக வந்துட்டு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வந்து சொரப்பாக கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு க்யூட்டான லுக் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இது மாதிரி ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்களேன், நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கும்போது தெரியும். அந்த வெயில் படும்போது நான் உங்களுக்கு கிராஸாக காமிக்கிற பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். பாருங்களேன், இப்போ நான் லைட்டாக அசைக்கும் போது கூட உங்களுக்கு அப்படியே மின்ற மாதிரி தெரியும், ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணனால தான். ஓகே, அது காய வச்சிடலாம். அது காயங்கிட்டு இன்னொரு ஃபோன் கேஸ் எடுத்தோம் இல்லையா, அதே வந்துட்டு அதை வந்துட்டு டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிளைடு தான். இது மாதிரி பிளைடு ஃபுல்லாக கொஞ்சம் ரொம்பவே ஓல்டு பிளைடு தான். இதை நான் தூக்கி போடணும்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணிவிட்டு தூக்கி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு வச்சுருந்தேன். கடைசியில் வந்துட்டு இது மாதிரி பண்ணலான்னு தோணுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஃபுல்லாக பிளைடை வந்துட்டு 2ஆக உடச்ச மாதிரி நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 மட்டும் எடுத்து இது மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுதான் நமக்கு டிசைன் பண்ண போகிறோம். அது மாதிரி வச்சுட்டு நான் வந்துட்டு ஓல்டு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கிறேன். அதாவது ரொம்ப வேஸ்ட் ப்ரஷ் ஒன்று வந்துட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு 5 கலர் தான் நான் எடுத்திருக்கேன் பெயிண்ட்டு. லைனாக வந்துட்டு நான் ஒவ்வொரு பெயிண்ட்டாக யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். ப்ரஷ்ஷில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டை வந்துட்டு நல்லாவே ஊற்றிட்டு, இது மாதிரி வந்துட்டு கை வச்சு நீங்கள் இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கலாம். தெளித்து விடும்போது ரொம்பவே அழகாக கிடைக்கும். அதே மாதிரி நான் ஒவ்வொரு கலராக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு தெளித்து விட்டுக்கிறேன். லாஸ்ட்டில் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். டார்க் கலர் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட அதுக்கும் டார்க் கலரே இல்லை. அந்த ஃபோன் கேஸ்க்கும் இதுக்கு கொஞ்சம் வந்துட்டு ரொம்பவே டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஆரஞ்சு கலர், இந்த இங்கு ப்ளூ மாதிரி கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்கிட்ட இருந்த கலர்ஸ் இவ்வளோ தான். அதனால நான் ஃபுல்லாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நிறைய கலர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். கொடுத்த கலரே கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. கலர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்த கலரே கூட மறுபடியும் சும்மா அங்கங்கே வந்துட்டு கொடுத்துக்கலாம். பாருங்கள், லாஸ்ட்டாக கூட எனக்கு கொஞ்சம் பத்தலை. அதனால் லாஸ்ட்டாக வந்துட்டு நான் பிங்க், அப்புறம் ரெட்டு, மறுபடியும் ஆரஞ்சு கூட கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒயிட் கலர் கிளிட்டர் தான் எடுத்திருக்கேன். அந்த கிளிட்டரை வந்துட்டு ஃபுல்லாகவே தூக்கிட்டோன்னா இதுதான் வந்துட்டு ஒரு சூப்பரான லுக் கொடுக்கும், செம்மையாக ஜொலிக்கிற மாதிரி. கிளிட்டரை வந்துட்டு ரொம்ப ஒரே இடத்துல கொட்டிடாமல் கொஞ்சம் தெளித்து விட்ட மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்துட்டு அதே மாதிரி கொட்டி விட்டுக்கிறேன். அது மாதிரி தூவினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பிளைடு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த பிளைடை நான் எடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி பிளைடு மாதிரி கீழே வரைஞ்ச மாதிரி சூப்பராக ஒரு டிசைன் வந்துட்டு கொடுக்கும். நீங்கள் ஃபுல் பிளைடை வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இது மாதிரி உடச்சி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். ஓகே, சாரி, நான் வந்துட்டு இது மாதிரி பீசஸாக இருந்தனால நான் அப்படியே வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு க்யூட்டான ஒரு லுக் வந்துட்டு தருது, அழகாக இருக்குது. இதே ஃபோன் கேஸ்க்கு கீழே அதுக்குள்ளே ஒரு கலர் கொடுத்தனாலும் இன்னமே சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இது வந்துட்டு காஞ்சிடுச்சு. இதில் நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது ரெட் கலரில். அதுக்காக நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். என்ன டிசைன் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. சின்னதாக எடுத்துகிட்டு கரெக்டாக சென்டரில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு ஹார்ட் போட்டுக்கிறேன். இது மாதிரி ஹார்ட் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு உள்ளேயும் வந்துட்டு ஃபுல்லாகவே இது மாதிரி பண்ண போகிறோம். உள்ளே ஃபுல்லாகவே ரெட் இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரே இடத்துல போட்டு அழுத்திட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா ரெட்டு, அதுவும் வந்துட்டு ஃபுல்லாக கலந்துடும் அதுக்குள்ளே. அதனால் கொஞ்சம் லைட்டாகவே பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க. என்னதான் காஞ்சாலும் நம்ம ஒரே இடத்துல தேய்க்கும் போது அந்த மாதிரி ஆகிடும்.
ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹார்ட் அண்ட் ஷேப் குடுத்துருக்கோம் இல்லையா? அதே மாரி கொஞ்சம் ஹார்ட் வந்துட்டு நான் அங்கங்க குடுத்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரு 5, 6 ஹார்ட் இருக்க மாரி அந்த மாரி குடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நான் குடுத்துட்டு லாஸ்ட்ல காமிக்கிறேன். சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஓரமா இருக்கிற சைட்ல வந்துட்டு ஃபுல் ஹார்ட் தான் நம்ம குடுக்கணுன்றது இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு பாதி ஹார்ட் ஆரம்பிக்கிற மாரி, முடிக்கிற மாரி இப்போ நான் போடுறேன் இல்லையா? அது மாரி சின்ன சின்னதா குடுத்தோம்னா பார்க்க சூப்பரா இருக்கும். இப்போ பாருங்க ஃபுல்லா நான் குடுத்து முடிச்சுட்டேன். ரொம்பவே அழகா இருக்கு. நெக்ஸ்ட் அந்த ரெட்டுக்கும் பாருங்களேன் கோல்டன் மாரி இருக்கு. பார்க்க சூப்பரா இருக்கு. நான் வந்துட்டு நம்ம எல்லோ தான் குடுத்தோம். நெக்ஸ்ட் நான் இங்க் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். அத வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரஷ்ஷ வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அதே பிரஷ் தான் எடுத்திருக்கேன். அதே இதில குடுத்தோம்னா கொஞ்சம் கலந்துடும். அதனால நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இத வந்துட்டு கொஞ்சமா நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு, சென்டரா வந்துட்டு லைட்டா குடுத்துட்டு ரொம்ப தேய்ச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு எல்லோ குடுத்தது காய வைக்காம தான் யூஸ் பண்றோம். ரொம்ப தேய்ச்சிட்டோம் அப்டின்னா வந்துட்டு எல்லாமே கலந்துடும். அதனால லைட்டா வந்துட்டு நான் அந்த மாரி குடுத்துக்கிறேன். அதே மாரி ஃபுல்லா குடுத்துட்டோம்னா பார்க்க சூப்பரா இருக்கும். நீங்க வந்துட்டு எல்லோக்கு வேற கலர் செட் ஆகும் அப்டின்னு தோணுச்சுனா கூட எடுத்துக்கலாம். நான் டார்க்கா தெரியணுன்றதுக்காக நான் வந்துட்டு இங்க் ப்ளூ எடுத்திருக்கேன். இல்ல நீங்க எல்லோவும், ரெட்டும் மட்டும் இருந்தப்பயே அழகா இருக்குன்னா, நீங்க அப்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி யூஸ் பண்றவங்க இது மாரி யூஸ் பண்ணிக்கலாம். 2மே சூப்பரா இருக்கும். ஆப்ஷனல் தான். ஓகேவா? இது போட்டா இன்னும் கொஞ்சம் லுக்கா கலர்ஃபுல்லா தெரியும். அதுக்காக தான். இப்ப நான் ஃபுல்லாவே அதே மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. செம்மையா இருக்கும். ஓகே. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்க செம்ம கியூட்டா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம 2 ஃபோன் கேஸையும் வச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்க 2மே கியூட்டா ஃபினிஷ் ஆயிடுச்சு. ரெட் தான் வந்துட்டு கண்ண பறிக்குது. செம்ம கியூட்டா இருக்கு பார்க்குறதுக்கு. இதுவும் ரொம்பவே அழகா இருக்கு. எனக்கு லாஸ்ட்டா என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ கலர் பண்ணியிருக்கோம்ல, அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இது மாரி குடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி ட்ரை பண்ற மாரி இருந்தா அந்த மாரி ட்ரை பண்ணுங்க. அதாவது ப்ளூ கலருக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பெயிண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் குடுத்துருந்தா சூப்பரா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஓகே. இப்போ வந்துட்டு இது 2ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு 2 ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.